ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மதுமிதா வீட்டுக்கு வந்ததும் நம்ம கௌதமோட தங்கச்சி மாயா வந்து பாத்தியா மது, உனக்காக எப்படியெல்லாம் அண்ணன் ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னு அங்கே பாரு, எங்கள் அண்ணன் வாராரு அப்படின்னதும் உடனே நம்ம மதுமிதா பார்க்குறாங்க. பார்த்தா மாடியிலிருந்து சும்மா மாசம் இறங்கி வந்துட்டு இருக்காங்க நம்ம கௌதம். இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மதுவை வந்து பார்த்துட்டே இருக்காங்க கன்சுமிட்டாம. உடனே சந்தோஷ் வந்து கலாய்க்கிறாங்க. டே டே இது போதும் ரெண்டா போதும் அப்படின்னதும் உடனே கௌதம் வந்து டென்ஷன் ஆகுறாங்க. டே கொஞ்சம் அமைதியா இருக்கே அப்படின்னதும் ஆமா என்ன மட்டும் தான் திட்டிட்டு இருப்பல நீ அப்படின்னு நம்ம சந்தோஷ் வந்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சரிங்க டைம் ஆச்சு வாங்க கேக் கட் பண்ணலாம் அப்படின்னதும் மதுவும் சரின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணுறதுக்காக வராங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நல்லபடியாக வந்து கேக்லாம் கட் பண்ணிட்டு இருக்கும்போதே எல்லாரும் பாட்டு படிக்கிறாங்க. திடீர்னு வாசல்ல இருந்து நம்ம கிரண் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி கை தட்டிகிட்டே வராங்க. கிரணை பார்த்து எல்லாரும் அமைதியாகி செம அதிர்ச்சியாகி நின்றுட்டு இருக்காங்க. உடனே ரோஜா ஒன்று எடுத்துட்டு வந்து நம்ம மதுமிதா கையில் வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்ததும் மதுக்கு என்ன பண்ணுறன்னு புரியல. அவங்களும் வேற வழி இல்லாமல் அந்த பூவை வந்து வாங்கி எடுத்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம மதுமிதா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இவன் என்ன பண்ண போறானோ தெரியலையே அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மதுமிதா வந்து கேக்கை கட் பண்ணி கௌதமுக்கு கொடுக்கலான்னு போகும்போது உடனே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு துண்டை எடுத்து நம்ம மதுமிதாவுக்கு ஊட்டி விட எடுக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம மது டென்ஷன் ஆகி டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போது என்ன மது நீதானே ஃபர்ஸ்ட் நான் தான் உனக்கு கேக்கெல்லாம் ஊட்டி விடணும்னு சொன்னேன், இப்போ என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னதும் நான் எப்படா ஒன்று இப்படிலாம் பண்ண சொன்னேன், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. போதும் மது போதும், இதுக்கப்புறமும் நம்ம காதில் நம்ம மூடி மறைக்க வேணாம். இங்கே பாரு இப்போவே எல்லார்கிட்டையும் உண்மையெல்லாம் சொல்லு அப்படின்னதும் இந்த பக்கம் எல்லாரும் அதிர்ச்சியாகிறாங்க. டேய் என்னடா வந்து பிரச்சனை பண்ண பாக்குறியா அப்படின்னு ஜீவாவும் அவங்க அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மதுமிதா வந்து இவன் பைத்தியக்காரத்தனமா பேசுறாங்க, இவன் பேசுற எதையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கிரண் வந்து இதுக்கப்புறமும் நாம உண்மையை மறைக்கிறதுல அர்த்தம் இல்லை மது, நான் உண்மையை சொல்லிடுறேன். இங்கே பாருங்க சார், நாங்கள் 2 பேரும் உயிருக்கு உயிராக காதலிச்சோம், அது மட்டும் கிடையாது. இப்போ உங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு மதுமிதாவுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. அவளுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு சார், அவ என்னதான் லவ் பண்றான் அப்படின்னது ஜீவா வந்து சட்டையை பிடிச்சி எங்க வந்து என்னடா பேசிட்டு இருக்க, இவன் போய் சொல்றான் சார் நம்பாதீங்க அப்படின்னதும் இப்போ கூட நான் தான் ஃபர்ஸ்ட் அவளுக்கு விஷ் பண்ணி செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக என் வீட்டுக்கு வர வந்திருந்தா, நம்மள நான் இந்த வீடியோ அப்படின்னு கிரண் வீடியோவை காமிக்கிறாங்க. இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியாகிறாங்க. போய் சொல்லி எங்க அக்காவை பிரிக்கலான்னு வந்திருக்கே அப்படின்னு ஜீவா அடிக்கும்போது ஜீவா என்ன ஜீவா நீங்க வீடியோ பார்த்துமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சார், நான் சொல்றது எல்லாமே உண்மை சார், எனக்கு மதுமிதாவை பிடிச்சிருக்கு, மதுவுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவ என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறா, ஆனா இவங்க எல்லாருமே சேர்ந்து திட்டம் போட்டு பிரிச்சு உங்களை கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னதும் கௌதம் எதுவும் பேசாம அமைதியாவே இருக்காங்க. அப்படின்னா நீங்க இவன் வீட்டுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னதும் மதுமிதாவும் ஆமா நான் போனேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம அபிஷேக் செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. சவுந்தலா டீமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா மது வந்து எங்க இவன் சொல்ற எல்லாமே போய்ங்க என்ன நம்புங்க அப்படின்னது போதும் அப்படின்னு கௌதம் வந்து கையை காமிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மதுவோட அப்பா வந்து மாப்பிள்ள என் பொண்ணு வந்து சொக்க தங்க மாப்பிள்ள, அவ ரொம்ப நல்லவ, இப்படி கேவலம் கட்ட புத்தி என் பொண்ணுக்கு கிடையாது மாப்பிள்ள, அவ தப்பு பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஜீவாவும் எங்க அக்கா ரொம்ப நல்லவ மாமா, இங்க பாருங்க சொல்ல போனா இவன் சரியான ஃப்ராடு மாமா, இவன் பணத்துக்காக ஸ்ருதிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவங்க எங்க அக்காவோட ஃப்ரெண்டு, அக்கா அதுக்காகவே தன்னோட காதல விட்டு கொடுத்தவங்க, இவன் கேடு கட்டவன் அப்படின்னதும் இன்னும் அதுவும் அமைதியா இருந்துட்டு இருக்க, உனக்காகத்தான் பேசிட்டு இருக்கேன், இங்க பாரு நமக்கு என்கேஜ்மெண்ட் எல்லாம் நடந்துச்சு அதுல மறந்துட்டியா சொல்லு அப்படின்னதும் மாப்பிள்ள இவன் பொய் சொல்லிட்டு இருக்கான் மாப்பிள்ள, ஒண்ணு தெரியுமா இவன் ஒரு கேடு கட்டவன் மாப்பிள்ள, பொறாமையில தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான், என் பொண்ணு பணம் இல்லைன்னு பணக்காரிய கல்யாணம் பண்ணிட்டு என் பொண்ணையும் ஏமாத்தின படுபாவி இவனை நம்பாதீங்க அப்படின்னு ஒட்டுமொத்த பேரும் நம்ம மதுவுக்காக பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஆனா கௌதம் எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. அப்போ மதுவோட அப்பா வந்து இங்க பாருங்க மாப்பிள்ள, என் பொண்ணு எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டா, அவ என்னோட பொண்ணு மாப்பிள்ள, தயவு பண்ணி அவளை நம்புங்க மாப்பிள்ள, வேணும்னா நான் உங்க காலில் விழுறேன் அப்படின்னு போகும்போது அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மது ஓடி போய் தடுத்து நிறுத்துறாங்க. அப்பா இப்ப இப்படி எல்லாம்
இப்படிலாம் பண்றீங்க? இங்க பாருங்கப்பா, எனக்காக நீங்க யார் காலையும் விழ வேணாப்பா. நான் எந்த தப்பு பண்ண இல்லை. ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன். மறுபடியும் என்ன மன்னிச்சு உங்க பொண்ணாவே ஏத்துக்கோங்கப்பா. நான் உங்க கூடவே வந்துடுறேன். இங்க நீங்க யார்கிட்டயும் என்ன நிரூபிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எனக்கு யாரும் வேணாப்பா. நான் உங்க பொண்ணாவே இருந்துடுறேன். வாங்கப்பா, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு மது சொன்னதும் உடனே அவங்க அப்பாவும் சரிமா வா போகலாம் அப்படின்னு மதுவோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. இது பார்த்து அபிஷேக் நல்ல சவுண்டலா செம ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம கௌதம் வந்து நில்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. அபிஷேக் எல்லாம், என்ன நீங்க பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, மதுமிதா சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னதும் மது அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. ஏய் கிரண், இங்க வா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா சொல்லு அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம கிரண் வந்து, ஆமா சார், நான் சொல்றதெல்லாம் சத்தியமான உண்மை. நானும் மதுமிதாவும் உயிருக்குயிரா காதலிச்சா அப்படின்னதும் மதுமிதா நம்ம கிரண் கண்ணத்திலேயே ஓங்கி அடிக்கிறாங்க. கவிதை செம்ம மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருது. இவ்வளவு நேரமா நம்ம கௌதம் வந்து மதுமிதாவை நம்பாம இருந்த மாதிரி தெரியல, விட்டு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா லோயர் வேற அந்த டிவோர்ஸ் ஃபார்மை கொண்டு வரல ஒரு ரீசன். அடுத்தது என்னன்னா, கௌதம் வந்து அமைதியா இருந்ததுக்கு காரணம் கிரணை விட்டு பிடிச்சிருக்காங்க. சோ கிரண் அபிஷேக் 2 பேரும் திட்டம் போட்டுதான் நம்ம மதுமிதாவை பழி வாங்கணும்னு இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்காங்கன்னு கௌதம் முன்கூட்டியே அறிஞ்சிட்டாங்க போல இருக்கு. இவங்களுக்காகத்தான் சும்மா நம்புற மாதிரி நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா மதுமிதா மேல எந்த தப்பு இல்லைன்னு நம்ம கௌதம் வந்து ஏத்துப்பாங்க. இந்த பக்கம் கிரண் அபிஷேக் மூச்சில கரியை பூசிடுவாங்க நம்ம கௌதம். இப்படி நடந்தா சூப்பரா இருக்கு. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ கௌதம் வந்து அடிச்சது செம மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.